கடகராசி நேர்கள் இவங்களுடைய குணாதிசயங்களை சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க சொல்றது நல்லா இருக்கு. இவங்களுடைய காதல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? மனுஷனா பொறந்தா கடகராசியில தான் பொறக்கணும். அப்படியா? ஆமா. ஏன்னு கேட்டா, ஆ. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமே கடகராசி தான். ம். இந்த நாட்டை ஆளக்கூடிய எல்லா ராசிக்காரர்களும் அந்த கடக லக்னத்தில கடகராசியில பிறந்தவன் நாட்டை ஆள்வான்னு இருக்கு. முதல்ல தன்னை ஆளணும்ல. ம். இவங்கிட்ட ஒரு நெறிமுறை இருக்குல்ல. இவன்கிட்ட ஒரு பங்க்சுவாலிட்டி இருந்தால் தானே அவன் நாட்டை ஆள்ற தகுதி இருக்கான். இவனாடா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. இவன் பொல்லாதவன்டா, இல்லை நல்லவன்டா. ஏதாவது ஒரு முதல் பேரை எடுக்கிற ராசிக்காரவங்க கடகராசிக்காரவங்க. சரி. தன் மனம் என்ன சொல்லுதோ அதை மேலேயும் கொண்டு போவாங்க, கீழேயும் கொண்டு போவாங்க. எது செஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா? ஆமாம், மறைச்சி அவனை தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக ம். எவ்வளோ பக்குவம். ஏன்னா குருவோடைய சாரம் தான் முதல்ல ஆரம்பிக்குது. ம்ஹும். குருவோட பாதம் தான் முதல்ல ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்னென்னா, குரு வந்துட்டா நமஸ்காரம் பண்ணிக்கோ சொல்கிறாங்களா? அப்போ நமஸ்காரம் பண்ணுற ராசி தான் இந்த கடகராசி. சரி. ஃபஸ்ட்டு 4ஆம் பாதம் அந்த மிருகசீர நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் குருவோட பாதம் அதுக்குள்ளே வருது. அதுக்குள்ளே தான் உச்சமாக வர்றாரு குரு. சரி. அந்த இடத்துல உச்சமாகிற இடத்துல குரு உள்ளே வராருன்னா எப்படி இருக்கும்? ம். ஆகையினால அவருக்கு உடம்பும் கிடையாது, தலையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ம். நீ யாரையாவது போய் அண்ணா வணக்கம்ண்ணா, நான் சரி வாப்பா என்னப்பா வேணும், அவன் முன்னப்படியே தெரியாது. அப்படியே உறவு கொண்டு வருவான். அண்ணா அப்படியே ஒரு உயிரோட்டமாக கொண்டு வருவான். புரியுது. இவனை மதிக்கணும். மதிக்கலைன்னு வச்சுக்க, ம். இப்படி திரும்பி பார்த்தா அவனை தூக்கிட்டு போடுவானுங்க. ஓ. இப்படியே செய்வார் அந்த கடகம். சரி. அதே நண்டு தானே, அது வலையை தொடர்ந்துக்கிட்டே போகல. இப்போ பேசுகிற மாதிரி எல்லாருக்கும் போவாங்க. ஆனால் வெளியில் போன பிறகு ஓரம் கட்டுறது யாரை ஓரம் கட்டினேன் எப்படி பண்ணணுன்னு ம். நீ 1000 பட்ஜெட் போட்டு அவன் கையில் கொடுத்தாலும் சரி, ம். அவன் போடுற பட்ஜெட்டில் இவன் கொடுத்தவன்லாம் தேய்ச்சி போயிடுவான். ஓ. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவனை முட்டாளாக்கும், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் அவனை அறிவாளியாக்கும். இந்த ரெண்டையும் செய்யக்கூடிய நட்சத்திரம் அந்த கிரகம்தான் அதில் உள்ளது. ஏன்னாட்டா சனி இருக்கார், புதன் இருக்கார். அறிவுக்கார புதனும் 2 பேர் நட்புள்ள இந்த சனியும் புதனும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுனால இந்தாண்ட குரு இருக்காரா, பெருமையாக யாரையும் போகாது. 10 நிமிஷத்தில் பெருமையை கொடுத்து மறுநாள் தூக்கிடுவான். போஸ்டிங்லேருந்து வேறு இடத்துக்கு விடுவான், தூக்கி அடிச்சிடுவான். இவன் இந்த கடக லக்னம் கடகராசிக்காரவங்கள்ட்ட ஒருத்தவங்க மாட்டிட்டா நம்ம தேசம் படுற பாடு தான் படணும். ஏன்னு கேட்டால், யாரையாவது உருப்படியாக உட்கார வச்சுருக்கா? யாரையும் உருப்படியாக உட்கார வைக்காது. யாரை உருப்படியாக உட்கார வைக்கன்னா, தன்னை அப்படியே இழந்துடணும், இந்த தேசத்துக்காக தன்னை ஒப்படைக்கணும். அப்படிப்பட்டவங்களை இந்த கடகராசி அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் வலைன்னு தான் சொல்லுவாங்க. வலைக்குள்ளே நண்டு இருக்கேன். ஆனால் அந்த நண்டு பறித்த மண் இருக்குல்ல, மண்ணில் மருந்து செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. அந்த சில பேருக்கு தீராத நோய் இருக்குது, கிரக தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த நண்டு வலையிலேருந்து மண் எடுத்துகிட்டு வருவோம். அது மேல் மண்ணா நடுமண்ணா அடிமண்ணான்றது அவங்க ஜாதக ரீதியாக தான் நாங்கள் பார்ப்போம். அந்த குழந்தை ஏன் இப்படி இருக்கா, ஏன் திகச்சிருக்கா. ஆனால் இவங்க சின்ன வயசில் அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் படிக்க வச்சாலும் சரி, அங்கங்கேயும் அவங்கள குறை சொல்லிட்டு ஓடியாந்துருவாங்க. ஆனால் அந்த இவங்க கெட்ட பேரெல்லாம் வாங்குவாங்க. எப்படி ஆசிரியர்கள் பெரிய பெரிய நபர்கள்ட்ட கெட்ட பேர் எடுப்பாங்க. ஏன்னு கேட்டால், இவனுக்கு தன்மைக்கு ஏற்றது போல் அவன் சொன்னால் ஏற்றுக்குவான். அதுவும் கொஞ்சம் நேரம் தான், அப்புறமேல அவன் எண்ணத்துக்கு தான் வருவான். ஆகையினால இந்த நிலையில் இருக்கிறாங்க உருப்பட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த நிலையில் போனவங்க உருப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறையா படித்து வீணாக போனவங்களும் அவங்க தான், ஒன்றுமே படிக்காத உயர்ந்த நிலையில் இருக்கவங்களும் அவங்க தான். அதனால் இந்த ஆண் பெண் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்குள்ளே ஒரு காதல் வச்சுருப்பாங்க. சரி. அந்த காதல்னா அட் ஏ டைமில் டை 3 பார் 2 செலக்ட் பண்ணு 1 சீட்டிங் பண்ணிவிடும். அது கலெக்ட் பண்ணல, சீட்டிங் பண்ணு. ஏன்னு கேட்டால் இந்த 3 ஏமாற்றணும் இல்லை, இந்த 3 ஏமாத்துறதுக்கு உன்னை சீட்டிங் பண்ணுறான்னா, இது அதுக்கு தெரியாது அதுக்கு தெரியாது. ஆனால் சில பேருக்கு இந்த 3 சேர்ந்துக்கிட்டு ஈவனை டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அப்படியா? அந்த கடகராசிக்காரவங்க அப்படி மாட்டிக்குவாங்க. அதாவது ஏமாத்துறவங்களும் அவங்க தான். ஆமாம், ஏமாறப்படுறவங்களும் அவங்க தான். ஆனாலும் எக்கடிக்க விட்டு பண்ணால் நமக்கு என்னடி நம்மளை விட்டாண்டி ஆளை விட்டுன்னு எஸ்கேப் ஓடி போயிடும். அதுக்கு இவங்களே காரணகர்த்தாவாக இருப்பாங்க. இவன் தப்பு பண்ணுறவன்னு தெரிஞ்சு போய் காதலிக்கிறவங்க இந்த கடகராசிக்காரவங்க தான். இதுக்கு தான் பிறந்தா கடகராசியில் பிறக்கணும்னு சொன்னீங்க. கடந்தா கடகராசியிலனா ராஜ்யம் ஆளக்கூடியவங்க, இரவு பகல் தூக்கம் இல்லாதவங்க, பிளான் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் மாமனார் வீட்டோட சண்டை இருக்கும். இவெல்லாம் எப்படின்னா, அந்த கடகம் சிம்மம் கன்னி துலாம் விரிச்சுக்கும் 5ஆம் இடம்ல, அதுக்கு காதல் இடம் செவ்வாயோட வீடு தானே. அதனால் வேணா இந்த பார் பொண்ணை கொடு, தேவையில்லாத ஏன் பேசுகிறேன், உனக்கு கொடுக்க முடியாதா,
கொடுக்க முடியாதா? ம். அதான் கொடுக்க முடியாதுன்றாரு. வாப்பலாம் ஆனால் அடிச்சு விடுவான். அப்போ போரிட்டு காதல் பண்ணக்கூடியவன். எனக்கு ஒழுங்காக கொடுத்துருக்காங்களே, எவன்கிட்டயே கொடுத்துருவோம் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுத்து பாரு, என்ன முட்டாள் நீ பாரு. அப்படி போய் இடையில போய் அவங்கள டார்ச்சர் பண்ணுறவனு இருக்கான். இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டால் இதுக்கு 7ஆம் இடம் வந்து சனி தானே, ம், ம். அதுக்கு 8ஆம் இடம் சனி தானே. நல்லவன்னு அந்த நேரத்தில் அப்பாரை எதிர்த்து வராது, வராது. கெட்டவனும் சொல்லாது, நடுவில் அது மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படும். இப்படி தான் அந்த அது ஆகமத்தில் ம், இவன் இப்படிப்பட்ட கடகராசிக்காரவங்களை மட்டும் ம், ஒரு அரசியல் மேதைகளாகவோ ஒரு சமூக சேவர்களாகவோ ம். ரொம்ப அற்புதமாக குடும்பத்தை நடத்தக்கூடிய, குடும்பத்துக்குன்னு செஞ்சு குட்டி சவரா போனவன் இவன் தான். ஓ. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் இப்படியெல்லாம் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் செஞ்சேன், யாரும் கேட்கல. 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், 12ஆம் இடமும் அதே புதன் தான், செஞ்சு அழிக்கிறவான். 7ஆம் இடம் குடுறான்னு கேட்டு வாங்கினாங்களே, நான் என்கிட்ட 10 காசு இல்லை, என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. 7ஆம் இடமும் 8ஆம் இடம் சனி, சந்திரனுக்கும் சனிக்கும் ஒத்து வராது. சரி. ஏன்னா எங்கள் அம்மாவால் நான் கேட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே இந்த கடகராசிக்காரங்க. அதே அம்மாவை வச்சுனா மேலே வரவங்களும் இருக்காங்க. ம், ம், ம். ஆனால் எப்படி வந்தாலும் இவன் எங்கே போனாலும் தன்னை சார்ந்து அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடியவன் தான் அந்த கடகராசிக்காரர்கள். சூப்பர். இந்த நேரத்துக்கு இந்த ஆண்டு அவ்வளோ அற்புதமான பலன் வரும். சரி. எப்படி பலன் வரும்னா, இதில் இருக்க சனி, அந்த சனி என்னன்னா அதுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவான். ம். யாரோட போகிறான்னா அந்த ராகுவோட சேர்ந்து போகிறான். உலக நாடு அளவில் ஒரு அஃபெக்ஷன் ஏற்படும். அது தெய்வீக அஃபெக்ஷனா இல்லை ஒரு பரஸ்பர உடன்பாடா தெரியாது. தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் வருவாங்க. ராகுவும் சனியும் மீன ராசியில் சந்திக்கும் பொழுது அந்த குருவோட சாரத்தில் பதப்படுத்தப்பட்டு சனியோட சாரத்துக்குள்ளே வரப்போகிறான். சரி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வருவான். இவன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து விலகி இவன் வருவான். 2க்கும் இடையில நடக்கும். ஆனால் மனிதனுக்கு என்ன திரும்ப நடக்கும்? இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, தண்டுவடம், காதல் தோல்வி. இதெல்லாம் வராத இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ம். உங்களுக்கு இதுக்கு விமர்சனத்துக்கு ஒரு வழி இருக்குது. எல்லா ராசிக்கும் விமர்சனம் இருக்குது. உனக்குன்னு ஒரு மரம் இருக்குது, உனக்குன்னு ஒரு பறவை இருக்குது, உனக்குன்னு ஒரு மண் இருக்குது. ம். அந்த மண்ணை நாங்கள்லாம் பரிகாரம்லாம் சொல்லும்போது வித்தியாசமாக இருக்கும். சரி. ஏன்னா ரொம்ப உடம்பு முடியல, சுகர் அது இதுன்றான். நீ என்ன பண்ணுறனாக்கா, நீ இடம் வாங்கியிருக்கியா? இன்னும் வாங்குற சாமி, ரைட். உன் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கானா? அது அங்கே யார் எந்த கிரகம் இருக்கா அவனு சொல்லிட்டு அவன் மண்ணை போய் ஒரு அடிக்கு தோண்டு, சரி. கீழே இருக்க மண்ணை எடுத்து வாயில் வச்சுருவானுவான். வந்து எனக்கு சுவையை சொல்லணும். அந்த மண் என்ன சுவையோ, ம். மண்ணுக்கு சுவை இருக்குது தெரியுமா தெரியாதா? தெரியாது. மண் ஏன்னு மனம் கேட்டால் தெரியும். ம். மண் வாசனை இருக்குல்ல, ஒரே மண்ணில் எத்தனை பூச்செடிகள் வருது, ஆமா. எவ்வளவு விதவிதமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பூமாதேவின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணுடைய தன்மை வாய்ந்தவர்களுக்கு அதை எடுத்து அதை வாயில் வைக்கும் பொழுது அதிலேயே வியாதி போகும். ஓ. இதெல்லாம் பழைய சாஸ்திர நூல்களில் அந்த காலத்தில் செஞ்சாங்க. இந்த காலத்தில் சொல்லும்போது பாம்பு புத்து எடுத்து குளிப்பாட்டுறது, 8 திசையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குளிப்பாட்டுறது, இப்படியெல்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அதில் இருக்கு. அதெல்லாம் பார்த்துதாம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பதிவாவே நம்ம போடலாம் ஐயா. நிச்சயம். நிறைய இருக்குது. நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் வந்து சும்மா சாதாரணமாக விடலை, எல்லாத்துக்கும் ரெமடி கொடுத்துருக்காங்க. சரி. நிச்சயமா.